ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம், நீங்கள் விரும்புகிற ஒரு விஷயம் அது சீக்கிரமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கணுமா அப்படின்னா நாம் முருகப்பெருமானுக்கு எந்த மாதிரி வழிபாட்டு முறையை செஞ்சால் அந்த விஷயம் நடக்கும். தினமும் அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அந்த விஷயத்தை நிறைவேற்றி கொடுப்பாரு. முருகப்பெருமானின் அருளால் பெற முடியாதது அப்படின்னு எதுவுமே இல்லை. முருகனின் அருளை பெறவும் அவரது அருளால் நம்முடைய விருப்பங்கள் ஒரே மாதத்தில் நிறைவேற வைக்கும் சக்தி வாய்ந்த வழிபாடு ஒன்று இருக்குது. இந்த வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். ஒரு மாதத்தில் நீங்கள் முருகர்கிட்ட முன்வைத்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். இந்த வழிபாட்டை மிக எளிமையாக வீட்டிலையே நாம் செய்யக்கூடிய வழிபாடு தான். நாம் விரும்பும் விஷயங்கள், நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மையை தரும் விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நாம் விரும்புவோம். ஆனால் அந்த விஷயத்தை எப்படி நடக்க வைக்கிறது, இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற வழி நமக்கு தெரியாது. இது காரணமாக நேரம் வரும்போது தான் தானாக நடக்கும். நமக்கு எப்போது அதை நடத்தி தரணும் அப்படின்னு கடவுள் நினைக்கிறாரோ அப்போது நடக்கட்டும் அப்படின்ற மனதை தேர்த்திக்கிட்டு இந்த நல்ல விஷயம் எப்போது நடக்கும் அப்படின்னு காத்துட்ருப்போம். அப்படி நீங்கள் விரும்பும் ஒரு நல்ல விஷயம் ஒரே மாதத்தில் நடக்கிறதுக்கு ஒரு வழிபாடு இருக்குது. அது உங்களால் நம்ப முடியுமா? நிச்சயமாக நம்பி தான் ஆகணும். அதை நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனும் கிடைக்கும். இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். முருகப்பெருமானை மனசார நினச்சி முழு நம்பிக்கையோட இந்த வழிபாட்டை இது ரொம்ப எளிமையான வழிபாடு தான். இதை தினமும் தவறாமல் செஞ்சுட்டு வாங்க. தொடர்ந்து 36 நாட்கள் இந்த வழிபாட்டை செய்கிறதுனால 36வது நாளில் நீங்கள் விரும்பும் அந்த நல்ல விஷயம் நிச்சயமாக நடக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க இதை முயற்சி செஞ்சு பாருங்க. தவற விடாம கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. முருகப்பெருமானுக்குரிய நாளிலையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு நல்ல நாளை நீங்கள் இந்த வழிபாட்டினை செய்ய ஆரம்பிச்சிருங்க. காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு சுத்தமாக நெத்தியில் திருநீர் வச்சுட்டு வீட்டில் முருகப்பெருமானோட படமோ இல்லை விக்கிரகமோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சு அமர்ந்துக்கோங்க. ஒரு பேப்பரில் நீங்கள் எந்த விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் விரும்பும் அந்த நல்ல விஷயத்தை எழுதுங்க. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஷார்ட்டாக எழுதுங்க. எது நடந்தால் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறுமோ அந்த ஒரு விருப்பத்தை, அதாவது ஒரே ஒரு விருப்பத்தை மட்டும் அந்த பேப்பரில் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த விஷயத்தை எழுதினதுக்கு அப்புறமா அதே பேப்பரில் உங்களுடைய விருப்பத்துக்கு நீங்கள் எழுதியிருக்கிறீங்க இல்லையா, அந்த விருப்பத்துக்கு கீழே 3 முறை ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதுங்க. அதுக்கப்புறமா பகலில் அதே பேப்பரில், அதாவது மத்தியானம், இது காலையில் எழுதிடுறீங்களா, அதுக்கப்புறமா மத்தியானம் ஒரு 12 மணிக்கு மேலே அதே பேப்பரில் 6 முறை ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதுங்க. அதுக்கப்புறமா இரவு நேரத்தில் ஒரு 6-7 மணிக்கு மேலேன்னு வச்சுக்கோங்களேன், அதே பேப்பரில் 9 முறை ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை எழுதுங்க. அதுக்கப்புறம் இந்த பேப்பரை முருகப்பெருமானோட பாதத்தில் வச்சுருங்க. உங்கள் வீட்டில் படமோ விக்கிரகமோ இருக்குது இல்லையா, அந்த பாதத்தில் வச்சுருங்க. இதே போல் தொடர்ந்து 36 நாட்கள் செஞ்சுட்டு வாங்க. ஒரு நாளைக்கு 18 முறை அப்படின்ற கணக்கில் 36 நாட்கள் மொத்தம் 540 முறை ஓம் சரவணபவ மந்திரத்தை நீங்கள் எழுதி முடிச்சிருப்பீங்க. நிறைய பேருக்கு இது என்ன கணக்கு அப்படின்னு குழப்பமாக இருக்கும். ஆனால் இதை நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள ஒரு ஆன்மீக சூட்சமும் இருக்கும். அது உங்களுக்கு புரியும். அதாவது தினமும் நீங்கள் எழுதும் மந்திரத்தின் எண்ணிக்கை 18, இதை செய்யும் நாட்களின் கணக்கு 36. மொத்தமாக நீங்கள் எழுதி முடித்த மந்திரத்தின் எண்ணிக்கை 540. இதில் எந்த எண்ணை கூட்டினாலும் 9 அப்படின்ற எண் தான் வரும். அதே போல் 36 நாள் 3 வேளை அப்படின்றதுனால அதை கூட்டினோம் அப்படின்னா 108 எண்ணிக்கை வரும். இதன் கூட்டு எண்ணிக்கையும் 9 தான். 18, 36, 504 இந்த எண்களை கூட்டினோம் அப்படின்னா 594 வரும். இதையும் கூட்டி அதாவது ஒற்றை இலக்க எண்ணாக மாற்றினோம் அப்படின்னா 9 தான் வரும். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் நவக்கிரகங்கள் தான் காரணமாக இருக்குது
அப்படின்னு சொல்லப்படுது. அதோட வகையில் தான் நீங்கள் விரும்பும் நல்ல காரியங்கள் வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கு நவகிரகங்கள் 9 கிரகத்தில் எது காரணமாக இருந்தாலும் அந்த தடையை தகர்த்து முருகப்பெருமான் உங்களின் விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறது தான் இந்த வழிபாடு வந்து நமக்கு உணர்த்துது. அதனால நீங்கள் முருகப்பெருமான் கிட்ட வைக்கும் வேண்டுதல் வந்து நிச்சயமாக நடந்தே தீரும். அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த எளிமையான வழிபாடை தவற விடாமல் நீங்கள் செஞ்சு தான் பாருங்களேன். நிச்சயமாக உங்களுக்கு உண்டான விஷயம் நடந்தே தீருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.